வெல்கம் பேக் டு கேஎஸ் ஃபார்ம்ஸ் தாராபுரம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பக்ரீத் சேல்ஸ் அப்டேஷன். எல்லாமே கொடுத்துட்டு சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சேலோட எண்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் எந்தெந்த கடை விற்றுருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லலான்னு. நிறைய கடை விற்றுருக்கோம், எல்லாத்தையும் வீடியோ போட முடியாது. இது நம்ம மயிலம்பாடி நம்ம லோக்கல் ஃபெமினா பாய் அவங்களுக்கு 4 கடை சேல் பண்ணியிருக்கோம் தாராபுரத்தில். அதில் இது ஒன்று நல்ல சைஸு, நல்ல ஹெவி சைஸு. அடுத்து இவன் வந்து மூலனூர் பைக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹெவி சைஸு. அவங்க 6 பல் தான் கேட்டாங்க. நம்ம ஃபார்மில் இது வளர்க்கலை, வெளியிருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஹெவி சைஸு. 65 கிலோ லைவ் வெயிட்டே இருப்பான். கறி மட்டும் ஒரு 35 கிலோ எதிர்பார்க்கலாம். 30 மேலே தாண்டாது, 30 கிலோ கூட எதிர்பார்க்கலாம். நல்ல சைஸ், நல்ல ஹெவி சைஸு. வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் சரியாக ஃபீட் எடுக்கலை. அங்கே அவங்க மேய்ச்சலில் வளர்த்தது. நம்மளோட ஸ்பெஷல் ஃபீடுக்கெலாம் ஒன்றும் செட் ஆகலை. 2 நாள் சாப்பிடலை. இப்போது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காப்புல. பார்த்தாலே தெரியும். நல்ல லென்த்து, நல்ல ஹைட்டு, கால் கணம், மண்டை கணம், 6 பல் சொல்லவே வேணாம். நல்ல சைஸு. ஃபேமிலி பெரிய ஃபேமிலிங்கிறனால கொஞ்சம் பாய் எனக்கு ஒரே கிடாவை கொடுத்துரும் பாய். நம்மளும் ஒரு 2 சந்தை போய் அவங்களுக்காக பார்த்து எடுத்து கொடுத்தது. அவரையும் நேர்லேயே அங்கேயே வந்து வர சொல்லிட்டோம். நேர்லேயே பார்த்து எடுத்து கொடுத்தது. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க. இது நம்ம ஹம்சா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரியான கொம்பன், சண்டைக்காரன், மண்டை கணம், கால் கணம், சைஸ் கணம், ஒருத்தனையும் விட மாட்டான். பார்க்க காத்து கிடப்பான். எல்லாம் ஏன்டா என் ஃபார்ம் விட்டு வெளியே கட்டி போட்டிருக்கேன்னா, எல்லாம் இன்னும் இந்த வீடியோ எடுத்திருக்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி வந்துடும். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுத்து காட்டிடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னையவே வந்து முட்டை வருவான் பாருங்கள். இப்போ எதுக்குறா வீடியோ எடுக்கிறேன்ட்டு. கொம்பு, நல்ல கொம்பு, மண்டக்கணும். 20 அடி 25 அடி அடித்தாலும் நிற்பான். இந்த 4 கிடா தான். இந்த 4ல் 3 கிடா ப்ளஸ் இன்னொரு கிடா இந்த ஃபெமினா லோக்கல் தாராபுரம் ஃபெமினா பைக்கு வண்டி வந்துட்டுருக்கு. இன்னொரு கடை உள்ளே நிற்கிறான். இன்ஷால்லா 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. இது வந்துன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலி மாதிரி. அவங்க 3 பேர். இவங்க அண்ணன் தம்பி. நம்ம தாராபுரம் லோக்கலில் தான். அவங்க 3 கிடா வந்து புக் பண்ணி இருந்தாங்க. அன்றைக்கி இன்ஷால்லா வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஒரு மேச்சேரி, 2 மயிலம்பாடி, அதில் 1 செவலை. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் இவங்க எல்லாருமே. நல்லா பேசிட்டு வந்து பிடிச்சிட்டு போனாங்க. இவங்க ஒரே ஏரியாவில் இருக்கனால இவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன வேலை செய்கிறேன், எப்படிலாம் ஃபீடு கொடுக்குறேன், ஸ்பெஷல் ஃபீடு எல்லாமே எங்களுக்கு தெரியும். எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து பார்த்து அன்றைக்கி பிடிச்சிட்டு போனாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். கயிறு கட்டி கொடுத்துட்ருக்கோம். நாம் கயிறு சில பேர் புதுசாக ஆடு பக்ரீத்துக்கு கட்ட போகிறவங்களுக்கு கயிறு கட்ட தெரியாது. அது நல்லா முடிச்சு போகிறேன்ட்டு முடிச்சு போட்டுருவாங்க. கடைசியாக அது கொண்டு போகிறப்ப கழுத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் விட்ருக்கோம். இதுதான் நம்ம முதலே காமிச்சிருப்பேன்ல, 300 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கிடா சொல்லிவிட்டு. இது உங்களுக்கு சேல்ஸ் பண்ண வீடியோ முதல்ல எடுத்தது. உங்களுக்காக இப்போ காட்டுறேன். கயிறு கட்ட தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லோரும். இருந்தாலும் கயிறு கட்ட தெரியல. இருந்தாலும் நம்ம போட்டு தர மாதிரி போட்டு கொடுத்தா அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அவங்க இழுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. கிடாலாம் போகவே இல்லை. ரொம்ப நேரமாக உட்காந்தே இருந்தது. வர மாட்டேன்னு காலை தரையில் வச்சு இழுத்து இருந்தது. இப்போ நான் தான் சொன்னேன், ஒரு கடை முன்னாடி கூட்டிகிட்டு போங்க, பின்னாடி எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு பள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அவன் மொட்டையை நம்மள்ட்ட ரொம்ப நேரம் போட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தான் பாசமாக. அதான் தலையை தேய்ச்சி கொடுத்து அனுப்பிகிட்டு இருந்தோம்.
எல்லாம் கிளம்பிட்டானுங்க. ஒரு சின்ன ஷார்ட்டாக அப்டேட்டை போடலான்னு தான் பார்த்தேன். சரி, இங்கே நிற்கிற இந்த வெள்ளையன் மட்டும் ரொம்ப சின்ன வயசுல 1.5 மாதத்து குட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் பாசம். அதனால் இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டேன். இது அவருக்கு கொடுத்த கெடா. 3 பேர் பர்த்டே சொன்னேன்ல, அவங்களுக்கு கொடுத்த மயிலம்பாடி ஒன்று. எல்லாம் குளிக்க வச்சுருக்காங்க. அதனால தான் பொசுன்னு இருக்கானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் உள்ள கடாய்கள். இதெல்லாம் உனக்கு கொம்பு சரியாக இல்லை, கொம்பு வளர்த்துச்சு. இது அவங்க வீட்டில் கட்டி இருக்கிறப்ப எடுத்து போட்ட வீடியோ. அது குளிக்க வச்சு வெயிலில் நிப்பாட்டியிருந்தாங்க, அப்போ எடுத்த வீடியோ. இந்த குட்டி பசங்கள்லாம் அவங்க வீட்டில் உள்ள பசங்க எல்லோரும். ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேண்ணா, நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கேண்ணா, ஜாலியாக வருவான். நம்ம ஃபார்ம்கள்லாம் வருவானுங்க. இது அவங்க பிடிச்சிட்டு போன கெடா. இவனையும் குளிக்க வெளியில் வச்சுருந்தாங்க. ஈவினிங் போய் பார்த்துட்டு தலையை தட்டி கொடுத்துட்டு கொஞ்சிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொருத்தன் அவனையும் கொஞ்சாமல் போனான். எப்படி அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து சவுண்டு விட்டான். அந்த பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி, அண்ணா அவன் எங்கே இருக்கான் பாருங்கண்ணா. எங்கடான்னு பார்த்தா அந்த இடத்துல உட்காந்துருந்தான். கேமராவை திருப்ப சொன்னானுங்க. சரி வாங்கடா, அவனையும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கேமராவை எடுத்து டேர்ன் பண்ணிட்டு போனான். அவன் நல்லா சௌகரியமாக சாப்பிட்டு வயலில் பொட்டச்சிட்டு கும்பனும் உட்காந்துருந்தான். வந்தோடனே மரியாதை தெரிஞ்ச பையன் போல் எஞ்சி நின்றுட்டான். எங்கடா ரொம்ப நாள் ஆளுக்கான வித்துலேருந்து வரவே இல்லைங்கிற மாதிரி ஃபேஸில் கூப்பிட்டான். அதான் வந்துட்டேன்லடா, நாளைக்கு தான் நீங்கள்லாம் இன்பச் சுற்றுலா கிளம்ப போகிறீங்களே, இன்றைக்கி ஒரு நாள் தானே உங்களுக்கு, நாளைக்கு இன்பச் சுற்றுலா கிளம்பிடுவீங்கன்னு. சரிடாங்கிற மாதிரி மண்டையை ஆட்டினான். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு அங்கே இருக்க முன்னேற்ற இது ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துலேயும் 2 கிடா கடலை, 1 கொம்பு 1 மட்டை, 2ஐயும் அங்கே தான் ஆட்டோ அனுப்பிச்சுட்டாங்க. அங்கேருந்து 2ஐயும் ஏற்றி அனுப்பிச்சுட்டோம். இன்ஷால்லா பரப்பிட்டாங்க சாயந்தரம். இது நான் சொல்லியிருந்த ஃபெமினா. அவங்க ரைட் சைடு நிற்கிறவர் ஃபெமினா. அவங்களோட ரைட் ஹேண்டு, அவர் பேர் இஸ்மாயில் பாய். அவங்க தான் வந்திருந்தாங்க. நம்ம கடை எல்லாமே ஏற்றி விட்டுட்டு இருந்தோம். நம்ம கையெல்லாம் ஒத்துட்டு போட 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 நாளைக்கு அல்லாவுக்காக இறைவனுக்காக கொடுக்க போகின்ற நாள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை